வணக்கம். ஓம் நமச்சிவாய. நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறைய சாம்ராஜ்யங்களை பற்றியெல்லாம் படிக்கிறோம். சோழ சாம்ராஜ்யம், சேர சாம்ராஜ்யம், பாண்டிய சாம்ராஜ்யம் அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்ததில்லை. சரித்திரம் வாழ்ந்தார்கள் கல்வெட்டுக்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிற சரித்திரங்கள், சாம்ராஜ்யங்கள். முஸ்லீம்ஸ், அப்புறமா விஜயநகர பேரரசு, இந்த மாதிரி எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அவங்களோட டைனஸ்டி தகுந்த மாதிரி நாகரிகங்கள் எல்லாம் மாறிச்சு. இப்போ நான் பேச போகிறது என்ன சாம்ராஜ்யம் தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோக்களின் சாம்ராஜ்யம். பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனாலும் உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிக்கலாம். இது சரியில்லை, இது சொல்லாதீங்க அப்படி, சரிங்களா? பார்ப்போம். ஆட்டோக்கள் சாம்ராஜ்யம் அப்படின்றது வந்து இந்த 1980s 90s நான் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. சென்னையில், முக்கியமாக தமிழ்நாட்டில் சென்னையில் இதை பற்றி தான் எனக்கு விவரம் தெரியும். இப்போ அதர் ஸ்டேட்ஸ் இந்தியா முழு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரையில் அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆட்டோக்கள் அப்படின்னாலே ஒரு காலத்தில் அந்த 80s 90sலாம் ஒரு பெரிய கெத்து மாதிரி தான். அப்போல்லாம் நம்மலாம் மோரோவர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ கார் அப்படின்றது ரொம்ப கம்மி. அப்புறம் இந்த 2 வீலர்ன்றதும் வீட்டில் ஒன்று தான் இருக்கும். அப்போல்லாம் வீட்டில் வெளியில் வேலைக்கு போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பஸ்ஸு தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு தோழனாக இருந்தது. அப்போது அந்த காலத்தில் 80s நான் சொல்கிறது, ஒரு ஆட்டோவில் போகிறதுன்றது ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் நாம் வந்து ஆட்டோவில் பிரயாணம் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ஆட்டோக்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட், ஆட்டோ ஸ்டாண்ட் இப்போவும் இருக்குது, அது வேறு விஷயம். ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு 10 ஆட்டோ இருக்கலாம், 15 ஆட்டோ இருக்கலாம், அது எவ்வளோ இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆட்டோக்களின் ஸ்டாண்டு, அதுக்கு வந்து ஒரு தலைவர், பொறுப்பாளர், அவங்க இவங்க இருப்பாங்க. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கோ இல்லை ட்ராவலிங் டிஸ்டன்ஸை பண்ணி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு கீழே அந்த ஸ்டாண்டு இருக்கிற ஆட்டோ வந்து வராது. அதே அமௌண்ட்டு யாரை நம்ம கேட்டாலும் அந்த அமௌண்ட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் 1980s 90sலாம் இருந்தது. இது யாருக்கெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லலாம். அப்போல்லாம் வந்து ஆட்டோவில் போகிறது, எமர்ஜென்சிக்கு போகிறதுனால அவங்க சொல்கிற காசு தான் நாம் தர வேண்டியது இருந்தே தவிர நாம் எதிர்பார்க்குற இது அப்போ கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அப்போ நிறைய கேட்பாங்க, காசு நிறைய ஆகும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் இருந்தது எல்லாருக்குமே. பொதுமக்களுக்கு ஆட்டோனால கொஞ்சம் பயந்தான், ஐயோ நிறைய காசு கேட்பாங்க அப்படின்னு. இதில் சில பேரெல்லாம் வந்து ரொம்ப நேர்மையாகவும் இருந்திருக்கிறாங்க. நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களில் நிறைய பேர் நேர்மையாகவும் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுனாங்க, அந்த ஓட்டுநர்களின் குடும்பம்லாம் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு சவாரிகளும் நிறைய கிடச்சிது, நல்லா அவங்களுக்கு கெயின் கிடச்சிது, அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட நல்லா டெவலப் ஆச்சு. அந்த நான் சொல்கிற 80s 90s பீரியடில். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஒரு ஏரியாவில் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேரை தெரியும். ஏன்னா நிறைய பேர் அங்கே தான் நாடி வருவாங்க, ஆட்டோ ஸ்டாண்ட் தான் நாடி வந்து டிரைவர்ஸை கூப்பிடுவாங்க. எனக்கு இங்கே போனோம்ப்பா, அங்கே போனோம் தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்கள கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அதனால் அந்த ஏரியாவில் அந்த ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரிச்சயமான நபர்களாக கூட இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஆட்டோ ஓட்டுநர் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாண்ட் இருக்கும், அதில் ஆட்டோஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு கும்பலாக இருப்பாங்க, எல்லாமே ஒரே கொள்கையாக இருப்பாங்க, ஒரே அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் போகணுன்றதில் இருப்பாங்க. அங்கே வர நம்மளை மாதிரி பயணிகள் இருப்பாங்க, அந்த பயணிகள்கிட்டையும் நல்லா க்ளோஸாக, அந்த ஏரியாக்காரங்கன்றனால க்ளோஸாக இருப்பாங்க. இவங்க
கரெக்டாக கொடுத்துருவாங்க பேமெண்ட்டு. சில பேர் பேரம் பேசுகிறவங்க அப்போல்லாம் பேரம் பேசுகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு போகிறோன்னா நம்ம ஒரு ரேட், அவங்க எவ்வளோங்க, அவங்க 500 சொல்லுவாங்க. அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்க, ஒரு 300 தரும். இல்லை இல்லை வராது, அப்படி இப்படின்னு பேரம் பேசி ஒரு 400 ரூபாய்க்கு கொண்டு வந்து அதில் ஏறத்துக்குள்ளே போதுண்டா சாமின்னு ஆகிடும். இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்த சம்பவங்கள் தான் 80s 90s. உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். இப்போ என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க அந்த அனுபவம்லாம் பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கூட நம்ம குழந்தைங்கள்லாம் வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய சங்கம் இருந்தது. அவங்க ஃபிக்ஸடு அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம பேரம் பேசி ஏறுறது இறங்குறது, வழியில் ஆட்டோவுக்கு நிறுத்தி நம்ம எமர்ஜென்ட்டுக்கு போனால் கூட ரொம்ப காசு செலவாகும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பீரியடெல்லாம் இருந்தது. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை வந்து நல்ல விதத்தில் இருந்ததுன்றது உண்மை, மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் காலங்கள் போக போக என்ன ஆயிடுச்சு, 2010ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இயர் ஞாபகம் இல்லை. அப்போத்துலேருந்து நமக்கு வந்து வேறு ஃபெசிலிட்டிஸ், அதாவது நம்ம வந்து புக் பண்ணி போகிற மாதிரி. ஏன்னா இப்போ நான் அந்த கம்பெனி நேமு அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை, அதனால் நான் சொல்லலை. ஆட்டோவை புக் பண்ணுறோம், நம்ம வீட்டு வாசலுக்கே ஆட்டோ வருது, நம்மளை பிக்கப்பு ட்ராப்பு எல்லாமே நடக்குது. ஓகே, அது நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது அப்படின்னு நாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோரோவர் 99% நாம் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா. அதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்றீங்களா, இதை அதை பற்றி ஏங்க பேசுகிறீங்க அப்படின்னீங்களா, இருக்குது. இப்போது நாம் அந்த ஆப்ஸை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி நம்ம ஆட்டோ புக் பண்ணி போகிறோம் வரோம். அதில் முன்னெல்லாம் வந்து வந்த புதுசில் வந்து ஒரு ஆட்டோவில் புக் பண்ணும்போது என்ன பைசா நமக்கு காட்டுதோ டோட்டல் அமௌண்ட்டு சார்ஜு, அதை மாத்திரம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதுலேயே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் வரணுமா, எங்கே ட்ராப்பு, ஏன்னா அதில் எல்லாமே இருக்கும், பிக்கப் எங்கே ட்ராப் எங்கன்றதெல்லாம் எல்லா விஷயமும் நம்ம புக் பண்ணும்போதே இதில் இருக்கும். இருந்தாலும் அவங்க கேட்பாங்க எங்கே ட்ராப் சொல்லணும். அப்புறம் சொல்லுவாங்க எவ்வளோ காட்டுது அமௌண்ட்டு சொல்லணும். அதை விட ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா கேட்பாங்க. இல்லைங்க நாங்கள் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் வாங்க, இல்லை கேன்சல் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம திருப்பி அதை கேன்சல் பண்ணணும், திருப்பி இன்னொன்று புக் பண்ணணும், அது வரும். அதுக்கு இப்படியே நாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு அட்லீஸ்ட் 3 டைம்ஸாவது புக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சூட்டபுளான ஒரு இது கிடைக்கும். ரெண்டாவது, சில பேர் இதுலேயும் இருக்காங்க, 90% இப்படி இருந்தாலும் 10% நல்ல சூப்பரான நன்மை செய்பவர்களும் இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க, எங்கே போகணுன்னு மட்டும் கேட்பாங்க. நம்ம சொன்னோம்னா எவ்வளோம்மா, எவ்வளோ காட்டு, சரிம்மான்வாங்க. நாமளாக பார்த்து ஒரு 20 30 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. நம்மளை வந்து ஒரு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. சரி இருக்கட்டும். இப்போது நல்லா பாருங்கள், நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம சகோதரர்கள். இப்போ என்னை பார்த்தா எனக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், எனக்கு தம்பிகளாக இருக்கலாம், எனக்கு அண்ணன்களும் இருக்கலாம். அவங்க எல்லாருமே இப்போ ஆட்டோ ஓட்டுநர்களை நான் அது மாதிரி சொல்கிறேன். அண்ணன்கள், தம்பிகள், பிள்ளைகள், இப்படி அவங்க எல்லாருமே இப்போ வருமானம் குறைவாக வருது. ஏன் வருதுன்னா நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம், புக் பண்ணி போகிறோம். அவங்க ஜாஸ்தி கேட்டாலும் 50 ரூபா 100 ரூபா கேட்டாலும் கொடுக்குறோம். கொடுக்க முடியாதவங்க வேறு புக் பண்ணுறோம். இந்த மாதிரி போகிறோம். அப்போது நம்மளுடைய ஏரியாவில் நமக்காக இருக்கிற நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாகிடும். இது நான் அவங்களுக்கு சார்பாக பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க முன்ன 80s 90s அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க ஃபேமிலிஸ்லாம் எப்படி இருந்ததுன்றத நிஜமாகவே ஆட்டோ ஓட்டுநர்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போது அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, எல்லோரும் புக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம லோக்கலில் எங்கெங்கேயோ போகிறோம், லோக்கலில் போவோம் இல்லையா, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போகும்போது நம்மளுடைய ஸ்டாண்ட் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்ம அண்ணன் நம்ம தம்பி அப்படின்னு நினச்சி நாம் வந்து அவங்கள அணுகி அங்கேருந்து நம்ம போயிட்டு வரலாம். இப்போல்லாம் வந்து இது மாதிரி ரொம்ப பணம் கேட்குறாங்களா அப்படின்றது கிடையாது. இப்போ வந்து அவங்களே வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி கூட வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் கராராக இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு.
அப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாசிபிலிட்டி எதுவோ அதை தான் நம்ம சொல்லணும். இதனால் நம்மளுடைய ஆட்டோ ஓட்டுநர்கள், அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா வருமானம் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. வெளியில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வருமானம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க இல்லையா? அந்த பணத்தை நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கொடுத்து நம்ம போகலாமே. ஆப் மூலிமா அவங்க எங்கேருந்தோ சம்பாதிக்கிறாங்க இல்லையா? நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நாம் என்ன பண்ணணுன்னா ஹெல்ப் பண்ணணும். இது நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அம்மா நீங்கள் பேசுகிறது ரொம்ப தவறு, அப்படி பேசாதீங்க, ஆப் மூலியம் தான் எங்களுக்கு ரொம்ப சௌகரியம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி இப்போ நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. என்னுடைய மனசில் என்ன தோணுதோ அதை மாத்திரம்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம ஏரியாவில் இருக்கிற நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள், நம்ம அண்ணனோ தம்பியோ அப்பாவோ இப்படி அவங்கள நினச்சிக்கிட்டு நாம் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வருமானம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. சரிங்க, அப்படி ஆப் மூலியமாக வராங்க இல்லையா? ஆப் மூலியமாக நம்ம புக் பண்ணோன்னு வராங்க. அவங்களும் கூட புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க தெரியுமா? எங்களுக்கு இதில் லாபமே கிடையாது. எல்லாருமே அப்படி தான். நான் போகிற வண்டியில் எல்லாரையும் கேட்பேன், தம்பி இந்த ஆப் மூலியமாக வரீங்களே, உங்களுக்கு நல்ல வருமானம் வருதுங்களா அப்படி கேட்டேன். எங்கே மேடம் வருது, ஏதோ ஓட்டணுமேனு ஓட்டுறோம், அவனுக்கே பாதி காசு போயிடுதுன்றான். நான் யார் என்னன்னு குறிப்பிடலை, அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், ஓட்டுற அவங்களுக்கும் லாபம் இல்லாமல் போயிடுது இல்லைங்களா? நம்மளால் நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எமர்ஜென்சி தான் நம்ம ஆட்டோவில் போகிறோம், நம்ம எமர்ஜென்சி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அது ஒரு குடும்பத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு உதவுற மணியாக இருக்கட்டுமே, பணமாக இருக்கட்டுமே. அதுதான் என்னுடைய ஆசை. இதை பற்றி நான் அவங்ககிட்ட பேசணும். சாம்ராஜ்யம், ஆட்டோக்களின் சாம்ராஜ்யம் 80s 90s எப்படி இருந்தது? ஒரு டான்ஸ் டீமாக இருந்தது. ஆமாம், அவங்க சொல்கிறது தான், நாங்கள் இவ்வளோ தான் வருவோம், இதுக்கு மேலே வரமாட்டோம்னு சொன்னுவோங்க. இப்போல்லாம் நம்மளுக்காக கம்மி பண்ணி கூட வர்றாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன். சரிங்களா? அதனால் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா? அதை உங்கள் அண்ணனான நீங்கள், தம்பியான நீங்கள், அப்பாவான நீங்கள், சரிங்களா? யாரோ ஒருத்தர் இப்போ லேடிஸ் கூட ஆட்டோ ஓட்டுறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக நினச்சி, ஏன்னா அவங்க தொழில், அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய அந்த ஜீவன், அவங்களுடைய பண வரவு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் அவங்கெல்லாம் எதுக்குடா நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ண சூழ்நிலையில் வந்துடுறாங்க. இது ஆப் மூலியமாக ஓட்டுறவங்களுக்கும் இந்த மாதிரியான நிலைமைலாம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நம்ம ஆதரவை கொடுக்கலாம். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பழையபடி அவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். இது என்னோடய ஆசை. இது நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இல்லை. ஒரு சமுதாயம், அதாவது ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? நம்ம நம்ம என்ன அவங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்களுடைய லைஃபு 80s 90s எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன தான் உங்களுக்கு அவங்க டெவலப் ஆகிருக்காங்க தோணுனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் என்னுடைய இது என்னென்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு உங்களால் முடிந்தது சின்ன சின்ன அந்த லோக்கலில் போயிட்டு வர்றது செய்யறதுக்கெலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்க ஃபேமிலி நல்லாயிருக்கும். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை நான் என்னுடைய தாட் என்னவோ அதை தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். இது தவறாகவும் இருக்கலாம், சில பேருக்கு கோபமும் வரலாம், சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிடிக்கல, இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் கட்டாயமாக தெரிவிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? மீண்டும் வேறொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். ஆட்டோக்களின் சாம்ராஜ்யம் வளரட்டும். வணக்கம்.